நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பச்சை மிளகாய், ஒரு 6 சின்ன வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி துண்டு, கொஞ்சம் பூண்டு, ஒரு வெங்காயம் அரிஞ்சு நான் வச்சுருக்கேன். இதில் 2 தக்காளி நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சை பட்டாணி, இதில் ஒரு கேரட்டு, ஒரு 5 பீன்ஸ் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, இதுக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதை இது நான் எடுத்து வச்சுருக்கேன். இது தனியா பவுட்ரு 1 ஸ்பூனும், மிளகாய் பொடி 1 ஸ்பூனும், பிரியாணி மசாலா பவுட்ரு 1 ஸ்பூனும், கொஞ்சம் நெய், பட்டை எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 எடுத்து வச்சுருக்கேன், நட்சத்திர பூவு, அப்புறம் பிரிஞ்சி இலையும், கொஞ்சமாக சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் நான் இதில் ஊற்றிக்கிறேன். இதில் எடுத்து வச்சுருக்கிற நெய்யும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இது எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. வெங்காயத்தை இதில் போட்டுடுறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது இதில் தக்காளி இதில் நான் சேர்த்துறேன். இஞ்சி பூண்டு விழுதை இதில் நான் சேர்க்குறேன். இப்போது இதில் எடுத்து வச்சுருக்கிற இந்த பட்டாணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். இது வெஜிடபிளை இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிகள்லாம் இதில் போட்டுக்கலாம். இப்போது இந்த புதினா தலையை இதில் நான் போட்டுக்கிறேன். கொத்தமல்லியும் இதில் சேர்த்துக்கலாம்.
வந்து இதில் உப்பு தேவையான உப்பு வந்து இதில் நான் போடுறேங்க. இப்போ இதில் தனியா பவுடர் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெறும் மிளகாய் பொடி இதில் எடுத்து வச்சுருக்கிறத இதில் போட்டுக்கிறேன். பிரியாணி மசாலா பவுட்ரு வந்து இதை எடுத்து வச்சுருக்கிறது இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதில் எடுத்து வச்சுருக்கிற அளவுக்கு ஏற்ற தண்ணி இதில் நான் இதில் ஊற்றிக்கிறேன். உப்பு பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சு கொதி வந்த பிறகு நல்லா இது கொதித்த பிறகு நம்ம வந்து அரிசியை வந்து இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி வந்து இதில் சேர்க்க போகிறேன். பாசுமதி அரிசி வந்து 6 ஹவர் ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அரிசி வந்து அதில் இப்போ கொதி வந்துச்சு. நல்லா கொதி வந்த பிற்பாடு போட்டோம்னா சாதம் வந்து குழையாமல் இருக்கும். இப்போ சாதம் நமக்கு நல்லா வெந்துடுது, நல்லா ரெடி ஆயிடுச்சு. பக்குவமாக வந்து சாதம் வந்து பாருங்கள் நல்லா வெந்துடுது. வெஜிடேபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்பொழுது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.